இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 18வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு அழகான இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது லூக்கா 18வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த அதிகாரம். ஜெபத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல், முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தாழ்மையோடு ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சிறு பிள்ளைகளைப் போல மாறி ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, முதலாவதாக பாருங்க, சோர்ந்து போகாமல் பாருங்க. ஆண்டவர் அதை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துல ஒரு ஒரு பெண் இருந்தாள். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதியும் இருந்தாள். பாருங்க, அவன் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாமலும் இருக்கிறவன். ஆனா அந்த அந்த விதவை, அந்த பெண் ஒரு விதவையா இருந்தாள். அவ அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற இடத்துல இருக்கிற காரியத்துல ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த மனிதனிடத்துல தினமும் போய் விண்ணப்பம் பண்ணினாளாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, தினமும் அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம், ஐயா எப்படியாயிலும் எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்திருங்க, நியாயத்தை விசாரிச்சிருங்கன்னு சொல்லி போய் போய் கேட்கிறா. ஆனா அவ அந்த அந்த நியாயாதிபதி அவளை பெருசா மதிக்கவே இல்லை. பாருங்க, அவளை ரொம்ப ஒரு பொருட்டாவே அவன் நினைக்கல. அங்க பாருங்க, வேதம் சொல்ல வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அந்த பெண்ணை பார்த்தாலே, ஏன்னா அவ ஒரு விதவையா வேற இருக்கிறாளா, அவளுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு அவனுக்கு மனமே இல்லாது இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுல முக்கியம் என்னன்னா, இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அப்படி இருந்தபடியினால அந்த பெண்ணை கூட அவன் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை. ஆனா அந்த பெண் என்னன்னா, எனக்கு என்ன வேணும், நியாயம் வேணும். அவர் என்னவோ நினைச்சிட்டு போட்டு, என்னவோ என்னை ஏளனமா நினைக்கட்டு, என்னை அவமானப்படுத்தட்டு, ஆனா எனக்கு நியாயம் வேண்டும் என்கிற காரியத்திலே அவள் உறுதியாயிருந்து இந்த நியாயத்துக்காக அவள் போராடினாள். அதை பார்த்த அந்த மனிதனுடைய இருதயமே மாறுபட்டு இருதயத்திலே அவன் யோசிக்கிறான். பாருங்க, இவ என்ன அடிக்கடி தொந்தரவு பண்றான், இவ்வளவு நான் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை, ஆனாலும் அவ என்ன அடிக்கடி தொந்தரவு பண்றா, என்ன அலட்டாம இவ இருக்கணும்னா இவளுக்கு நான் நியாயம் செய்யணும்னு சொல்லி அவ என்ன பண்றான், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவன் என்ன பண்றான்னா சொல்றா மனசுக்குள்ளால, இவளுக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்ததாக அந்த உவமையில ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் அந்த மனிதன் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நீங்க நீதியுள்ள நியாயாதிபதி தானே, நான் உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறேன் அல்லவா, என்ன கேட்டு என் சத்தத்தை கேட்டு எனக்கு காரியத்துல நீ சீக்கிரமாய் நியாயம் செய்யணும்ப்பா, செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க அல்லவா, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களிலே நியாயம் செய்ய வல்லவராய் இந்த நாளிலே எழுந்தருளுவார். பிரியமானவர்களே, முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். எவ்வளவு பிரச்சனை இந்த உலகத்துல, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போய் நேசு எனக்காய் செய்ய வல்லவர் நிச்சயமாய் செய்வார். ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று அவரை பிடித்துக் கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்வார். இரண்டாவதாக தாழ்மையோடு ஜெபிக்கணும். 2 பேர் ஜெபிக்கும்படியாய் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தங்க பரிசேயன், மற்றவர் ஆயக்காரன். இந்த பரிசேயன் நின்று பாருங்க சொல்றார், தன்னை பெருமையாய் சொல்லுகிறார், நான் அவரை போல இல்ல, விபச்சாரக்காரரை போல இல்ல, மற்ற மனுஷரை போல இல்ல, அதனால நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நான் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்துல எல்லாம் தசமமாக சொல்லுகிறேன், கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த அந்த பக்கத்துல ஜெபிக்கிற அந்த மனுஷனுக்கு போல கூட நான் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையாக மார்த்தட்டி கொண்டு அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா ஆயக்காரன் பாருங்க, தூரத்துல நின்று ஆண்டோடைய சமூகத்துல கூட போய் நிற்க அவனுக்கு அவ்வளவு ஒரு மன கஷ்டம்.
ஏதோ ஒரு கஷ்டம் தூரத்துல போய் நின்று தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த நாளிலே. ஏன்னா தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் யாரெல்லாம் தாழ்மையோடு ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா என்னை வெறுமையாக்கி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறது உம்முடைய கிருபையினால் என்று அவருடைய சமூகத்துல யார் யாரெல்லாம் தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். முதலாவதாக சோர்ந்து போகாமல் அவரை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் கேட்பார், அவர் நியாயம் செய்வார். இரண்டாவதாக தாழ்மையோடு பெருமை பாராட்டாதபடிக்கு ஜெபிக்கிற ஜெபத்தையும் அவர் கேட்பார். மூன்றாவதாக சிறு பிள்ளைகளை போல மாறணுமா. இயேசுனிடத்துல அநேக சிறு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் அவர்களை தடை பண்ணினாங்க. கூட்டம் அதிகமா இருக்கிறனால சீஷர்கள் தடை பண்ணினாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சிறு பிள்ளையை போல நீங்க மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. ஏளனமில்லாத கள்ளங்கபடமில்லாத இருதயத்தோடு நீங்க மாறி என்னிடத்துல ஜெபித்தால் மாத்திரமே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக பாருங்க, பர்த்திமேயு குருடன், அவர் எரிகோக்குள்ளால பிரவேசித்த போது ஒரு குருடன் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, அவன் பாருங்க இயேசு வருகிற சத்தத்தை அங்க எல்லாரும் நடக்கிற சத்தத்தை கேட்டு யாரு போகிறார் என்று கேட்கிறான். அப்போ விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இயேசு போகிறார் என்று அறிவித்த உடனே எனக்கு இது சான்ஸ், இதை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை என்று, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். முதலாவது கூப்பிடுகிறான், எல்லாரும் அதட்டுகிறாங்க, பேசாமல் இரு, அவனை ரொம்ப ஏளனமா சும்மா இரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறாங்க. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? அவங்க அதட்டுனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு சான்ஸ், இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள், இந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டுறக்கூடாது, இயேசுடைய காதுல நான் கூப்பிடுகிற சத்தம் கேட்கணும் என்று சொல்லி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டார். தன்னிடத்துல எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலனை செலுத்திய இயேசுவை கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னார். அன்பான தேவ பிள்ளையே, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தம், விசுவாசத்தோடு கூப்பிடுகிற சத்தம் அவருடைய காதுகளில் நிச்சயமாய் தொனிக்கும். பிரியமானவர்களே, அந்த குருடன் கேட்ட சத்தம், கூப்பிட்ட சத்தம் இயேசுவின் காதுகளிலே தொனித்தது. அநேக சத்தங்கள் அவரை சுற்றி இருந்தது, அநேக தடை பண்ணின சத்தம், அநேக பேர் ஏதோ பேசின சத்தம் இருந்தது. ஆனா எல்லா சத்தத்தை காட்டிலும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன சத்தம் அவருடைய காதுகளிலே போய் தொனித்தது. ஏன்னா அது விசுவாசத்தோடு கூப்பிட்ட சத்தம். அன்பான தெய்வ பிள்ளையே, அவன் ஓடி போகிறான். இயேசு அவரை அழைத்து வர சொன்ன போது அவன் ஓடி போய் இயேசுடைய பாதத்துல இயேசுடைய பக்கத்துல போய் நின்ற போது ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய, இவ்வளவு சத்தமா கூப்பிடுறியே, இவ்வளவு சத்தமா கூப்பிடுறியே, அவனுக்கு என்ன வேணும்னு இயேசுக்கு தெரியாதா? தெரியும். அவன் வாயை திறந்து சொல்லணும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லணும். அதை இயேசு எதிர்பார்த்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் அப்பா என்று கேட்ட உடனே ஆண்டவர் உடனே சொல்ற, நீ பார்வையடையவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுடைய விசுவாசம், ஏசு எனக்கு சுகம் தர வல்லவர், ஏசு என் பிரச்சனையிலிருந்து என்னை மாற்ற வல்லவர் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் அல்லவா? அந்த சத்தம் காதுகளில் தொனித்தது, இயேசுடைய காதுகளில் போய் எட்டினது. விடுதலையை பெற்றுக்கொண்ட விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? பிணியாளிகளை ரட்சித்தது. இந்த காலைவெளியிலே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்ம கூப்பிடுகிறோம் அல்லவா? அந்த சத்தம் அவருடைய காதுகளில் துணித்து கொண்டே இருக்கிறது.
காலை வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் அவர் எழுந்தருள போகிறார். முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இரண்டாவதாக தாழ்மையோடு ஜெபிக்கணும். மூன்றாவதாக சிறு பிள்ளைகளைப் போல மாறி ஜெபிக்கணும். நான்காவதாக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த 4 காரியங்களையும் அப்படி இருதயத்துல இந்த நாளிலே அப்படியே தியானித்து அறிக்கையிடுவோம். அந்த நாளிலே ஆண்டவர் நாம் நினைத்த காரியங்களிலே ஒரு அற்புதத்தை செய்து நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் நம்ம மத்தியிலே எழுந்தருளுவா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.